திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் வழிபாட்டு தலம் தொடர்பாக நீதிமன்றம் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. வழிபாட்டு தலங்கள் குறித்த வழக்கை ஹைகோர்ட் விசாரிக்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ளவர்கள் சண்டையிடவில்லை என்றாலும் நீங்கள் சண்டையிட வைத்து விடுவீர்கள் போல என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களோடு எமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, இந்த வழக்கு யாரால் தொடுக்கப்பட்டது? உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்கிறது? என்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது? நிச்சயமாக திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா சம்பந்தமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த 2ஆம் தேதி போராட்டம், அதாவது இந்து முன்னணி சார்பாக போராட்டம் நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனை எதிர்த்தும், அது மட்டுமல்லாமல் போராட்டங்களில் போராட்டக்காரர்கள் பங்கேற்க கூடாது என ஒரு செய்தி அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதனை எதிர்த்தும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த மலையை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும், மத்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பல்வேறு மனுக்கள் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தும் இன்று நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் வீரா கதிரவன் மற்றும் ரவீந்திரன் ஆகியோர் ஆஜராகி இந்த வழக்குகள் தற்போது விசாரணைக்கு உகந்தது அல்ல, உச்சநீதிமன்ற உத்தரவுகளை சுட்டிக்காட்டியிருந்தனர். அது மட்டுமல்லாமல் மனுதாரர்கள் கோரிக்கை குறித்து ஏற்கனவே விசாரணை செய்து தீர்வு காணப்பட்டுள்ளது, எனவே இது விசாரணைக்கு உகந்தது அல்ல, தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டிருந்தனர். அப்பொழுதுதான் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தனர். குறிப்பாக இந்த வழக்கில் இடையீட்டு மனுதாரர்கள் ஆஜராகி உச்சநீதிமன்றம் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சம்பந்தமான சட்டப்பிரிவின்படி பல்வேறு வழக்குகளை விசாரணை செய்து உயர்நீதிமன்றங்கள் உத்தரவுகள் எல்லாம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என ஒரு இடைக்கால உத்தரவு உள்ளது. அதன் அடிப்படையில் இந்த மனுக்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனும் இடையீட்டு மனுதாரர்களும் தங்கள் வாதத்தை வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்தான் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் மிக அமைதியாக ஒற்றுமையாக இருந்தாலும் இதுபோன்ற வழக்குகள் தாக்கல் செய்து அவர்களை சண்டையிட வைத்து விடுவீர்கள் போல என கேள்வி எழுப்பியிருந்தார். இது மட்டுமல்லாமல் இது போன்ற வழக்குகள் எல்லாம் எவ்வாறு தாக்கல் செய்தீர்கள் என்றும் ஒரு வேதனையுடன் கேள்வியை எழுப்பியிருந்தார். அதன் பின்புதான் உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ளது. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக உயர்நீதிமன்றங்களில் இந்த வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமாக எந்த உத்தரவுகளும் பிறப்பிக்க கூடாது என்ற உத்தரவு நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி இன்று திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா சம்பந்தமான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்திருந்தனர். இதில் ஒரு மனு மட்டும் தொல்லியல் துறை சம்பந்தமாக விசாரணைக்கு வந்திருந்தது. அந்த மனுவை மனுதாரர் வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அணுகி உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்த வழக்கை முடித்து வைத்தும் தற்போது ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.